வாசல்ல ஒருத்தர் கதவை தட்டுகிறார். தட்டி இந்தாங்க சாய்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு இனிப்பினை தந்து சிரடி சாயின் விபூதியும் இதையும் தர்றார். அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. திடீர்னு எங்களுக்கும் தோணலை, இந்த இரவு நேரத்துல யார் ஒருவர் நம் கதவின் அறையை தட்டி நமக்கு ஒரு இனிப்பை தந்து சாயிராம் என்று சொல்லி ஒரு ஆறுதலை தந்து சிரடிநாதனின் விபூதி பேக்கெட்டையும் ஒரு போட்டோவையும் கொடுத்துட்டு போனாங்கன்னு யோசிக்க கூட ஒரு நேரம் இல்லை. அங்கே மறுநாள் கேட்கின்றோம், மற்ற நண்பர்களிடம் கேட்கின்றோம், ஐயா இங்க யாரும் அப்படியெல்லாம் வரத்துக்கு கூட வாய்ப்பு கிடையாது, இது ஒரு ப்ரொடெக்டட் காட்டேஜ் ரிசார்ட்டு, இங்கே நீங்கள் கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கீங்க, எனவே இது ஏதோ ஒரு அற்புதமாக இருக்கிறது என்றால் அவர் பாபா ஒருவர் வாழ்க்கையிலே வரணும்னு முடிவு பண்ணிட்டார்னா, உங்க வாழ்க்கையில நல்ல நேரம் வரணும்னு முடிவாயிடுச்சுன்னா வந்து விடுவார். நீங்கள் தேட துவங்க தேவையில்லை, அவர் வந்து உங்க வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு வகையிலே என்னாலே சீரடி செல்ல இயலவில்லையே, சாயீசனை காண இயலவில்லையே, சாயிநாதா என்று மனதார வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த கருணை மிகுந்த முகத்தை காண இயலவில்லையே, அந்த திருப்பாதத்தை காண இயலவில்லையே, அந்த ஆசிர்வாதம் கிடைக்காதா என்றெல்லாம் கதறிக் கண்டிருக்கிறீர்கள். ஆம், இதோ உங்கள் வாழ்க்கையிலும் வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள். சாயி சாயி பஜன் கரோ குரு சரண் கமல் கோ தியான் கரோ. ஆமாம், அப்போது சாய்ராமுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். திடீரென என் மனைவி சொல்கிறார், ஆமாம் இந்த தடவை இந்தியாவுக்கு போகிறோமே, பாபாவை தரிசனம் செய்ய அவர் அனுமதி தர வேண்டும். எனக்கு ஒரு எண்ணம், நாம் எல்லாம் சொல்லிட்டோம், எல்லா டிக்கெட்டும் புக் பண்ணிட்டோம், எல்லா உயரதிகாரிகள்ட்டையும் சொல்லி இங்கே வரோங்க, எனக்கு ஒரு தரிசனத்துக்கு ரெடி பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டோம். அந்த கோயிலில் பாபா தரிசனத்துக்கு அவர் அனுமதி தர வேண்டும் என்று சொன்ன பொழுது எனக்கு சரி ஆமாம் அவர் அனுமதி தரணும், மேலோட்டமாக சொல்லிட்டேன். அந்த பிரயாணம் என்பது ஏற்கனவே முடிவு செய்து விட்டோம். சீரடி மண்ணை மிதிக்க வேண்டும், அங்கே சாயீசனை காண வேண்டும், கண்ணார அவரை பார்த்து சாயீசா என்று மனமுருக வேண்டும், சத்குருநாதா என்று பதம் பணிய வேண்டும் என்றெல்லாம் மனதிலே ஒரு திட்டத்தை தீட்டியாயிற்று. மேலும் அங்கேயே தங்குவதற்கான ஏற்பாடும் செய்து விட்டாயிற்று. எல்லாம் நடந்துருச்சுங்க. நடந்துட்டு ஒரு வாரமாக நானும் என் அலுவல் பணியிலே இருந்தேன். என் மனைவி சொல்கிறார், நம்ம சாயி சச்சரித்த பட்டணம் பண்ணிடலாம், ஒரு 7 நாள் அதை படிச்சிடலாம். ஏன்னா பாபாவை பொறுத்த மட்டும் அந்த மண்ணிற்குள் செல்ல வேண்டும் என்றாலோ, அங்கே சாயி நாமத்தை சொல்ல வேண்டும் என்றாலோ, இப்போ நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க தெரியுங்களா, சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னு, இதை கேட்கணும்னா கூட அவர் அனுமதி வேண்டும். சாயியை பொறுத்த மட்டும் சாயி என்று சொன்னால் சக்சஸ் அஷ்யூர்டு இன்ஸ்டன்ட்லி, வெற்றி உங்களுக்கு உறுதியாகிவிட்டது என்பது பொருள். ஆனால் இந்த சாயிராம்னு சொல்லணும்னாலோ, ஓம் ஸ்ரீ சாயிராம்னு எழுதணும்னாலோ அவருடைய அனுமதி இருந்தால்தான் அந்த உங்களுக்கு வாழ்க்கையிலே அதையெல்லாம் சாத்தியமாகும் என்று என் மனைவி திடமாக நம்புவார். அப்போது சொல்கிறார், இல்லைங்க நாம் எல்லாம் இது பண்ணிட்டோம், இருந்தாலும் இந்த ஒரு வாரம் அவரது நாமத்திலே உட்கார்ந்துடலாம், அந்த ப்ரேயர்லேயே இருக்கலாம். அந்த ஒரு நான் பொதுவாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன்னா கூட ஒரு கடவுளை பற்றியோ கோயிலை பற்றியோ பேசுகிறோன்னா 48 நாள் ஒரு விரதம் மாதிரி இருந்துடுவோம். நாங்கள் 2 பேரும் கணவனும் மனைவியும் அந்த ஆலயத்தை பற்றியே பேசுவோம், அதை பற்றிய பாடல்களையே கேட்போம். அதற்கு ஒரு முழுமையான ஒரு தவம் போல தயாராகி தான் ஒரு நிகழ்ச்சியை கூட எடுப்போம். என் மனைவி சொல்கிறார், சீரடிக்கு செல்கிறோம், அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து விடுவோம். எனினும் எனக்கு என் அலுவலக பணிகள், என் அலுவலக பணியினால் எதுவும் முடியலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புக் பண்ணியாச்சு, நமக்கு பாபா தரிசனம் கிடைச்சிரும் அப்படின்ட்டு பிளேன் ஏறும் பொழுது ஒரு வெளிநாட்டு சகோதரி தெரியாமல் ஒரு பாக்ஸில் இடிச்சிடுறாங்க காலில். அங்கே எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ செய்யும்போது உடனே ரிசல்ட் தெரியாது, ஒரு 3 மாதம் பிறகோ இல்லை ஒரு 3 நாள் பிறகோ தான் தெரியும். காலிலே சிறிது இடித்து விடுகிறார். இடித்து விட்டதுமே அங்கே அப்போ ஒன்றும் தெரியலை, ஏதோ ஒரு பெயிண்ட் ஸ்ப்ரே மாதிரி அடிச்சுட்டு வந்துட்டு இங்கே நேராக எனக்கு ஒரு அலுவலக பணி இருக்கிறது ஏற்காடில், சேலம் ஏற்காடில். அந்த அலுவலக பணிக்காக சென்று விடுகிறோம். சென்று எனக்கு ஒரு 3-4 நாள் கான்ஃபரன்ஸ் இருக்குது, மீட்டிங் இருக்குது, கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, எல்லாம் ஓடிட்டு இருந்தது. நான் சொல்கிறேன், கவலைப்படாதே, இந்த கிளைண்ட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் போய் சிரடி சாயீசனை தரிசிப்போம் என்று சொல்கிறேன். அதற்குள் சேலத்திலே சுகவனேஸ்வரர், சேர்வராயன் பெருமாள் என்று
வெவ்வேறு விதமாக அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று ஆண்டவனுக்கு திருப்பணி செய்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்திலே சென்று கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு 4 நாட்கள் அந்த பயணத்துக்கான நாள் வருகிறது. அப்பவே லைட்டா காலில் ஒரு பெயின் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிளேன்ல இருந்து இறங்கினதுல இருந்து ஒரு 4 நாட்கள் சென்ற பின்னால் கிளம்பணும் அப்படின்னு முயற்சி செய்யும் பொழுது காலிலே ஒரு நல்ல வலி வந்துருது. உடனே மருத்துவரை அணுக வேண்டிய ஒரு சூழல். மருத்துவர் சொல்கிறார், எந்த ஒரு பயணமும் இப்பொழுது அனுமதிக்க இயலாது, இப்பொழுது நீங்க இங்க ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்தாகணும், இந்த காலில் அடிபட்டிருக்கு, நான் டெய்லி வந்து பார்த்துட்டு போயிடுறேன், நீங்க எங்கேயும் பயணம் செய்யக்கூடாது, என் நேரடி கண்காணிப்பிலே இருப்பதே நல்லது, காலில் நல்லா அது ஒரு பார்க்கணுன்ட்டார். என் மனைவிக்கோ வருத்தம், எனக்கும் வருத்தம். ஆமாம், பாபாவை தரிசிக்க வேண்டும் என்றால், அவரது அருள் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு நேரம் இருக்கிறது. பாபாட்ட இருந்து எப்போ ஒரு கால் வருகிறதோ, இப்போ சிரடி பாபாட்ட இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே ஒரு பந்தம், ஒரு அழைப்பு இருப்பதால் தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என் மனைவி சொல்கிறார், ஓம் சாயீஸ்வராய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ பாபா பிரச்சோதயாத் என்று ஜபித்துக் கொண்டிருக்கிறார். என் மனைவியின் கண்களிலே கண்ணீர். பாபா, பரந்தாமா, சாயீசா, என் குருநாதா, என்ன என்னால் உன்னை தரிசிக்க முடியவில்லையே, என்னால் சீரடி மண்ணிற்கு வர முடியவில்லையே, நீ தவம் புரிந்த அந்த வேப்ப மரத்தை என்னால் காண இயலவில்லையே, நீ இன்றும் துயில் கொண்டு தியானத்திலே இருக்கக்கூடிய அந்த நிலையை காண இயலவில்லையே, சாயிசா, தத்தாத்ரேயா, சத்குருநாதா என்றெல்லாம் பிரார்த்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு புறம் அங்கே ஓம் ஸ்ரீ சாயிராம், ஓம் ஸ்ரீ சாயிராம் என்ற அவரது நாமாவளியும் ஓடிக்கொண்டிருக்கிறது. சாயி சச்சரித்தத்தை விட்டு அப்படியே கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் தங்கியிருந்தது அப்போ வந்து என்னன்னா, அந்த கான்ஃபரன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதற்காக ஒரு ரெசார்ட் மாதிரி, அது அங்கே தங்கி இருக்கின்றோம். திடீர்னு அங்கே இவர் ராத்திரி அழுதுட்டு இருக்கார். பாபாவை தரிசனம் செய்ய முடியவில்லையே சத்குருநாதா, சிரடீசான்னு பண்ணிட்டு இருக்கும்போது வாசல்ல ஒருத்தர் கதவை தட்டுகிறார். தட்டி, இந்தாங்க சாய்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு இனிப்பினை தந்து சிரடி சாயியின் விபூதியும் இதையும் தர்றார். அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. திடீர்னு எங்களுக்கும் தோணலை, இந்த இரவு நேரத்தில் யார் ஒருவர் நம் கதவின் அறையை தட்டி நமக்கு ஒரு இனிப்பை தந்து சாயிராம் என்று சொல்லி ஒரு ஆறுதலை தந்து சிரடிநாதனின் விபூதி பேக்கெட்டையும் ஒரு ஃபோட்டோவையும் கொடுத்துட்டு போனாங்கன்னு யோசிக்க கூட ஒரு நேரம் இல்லை. அங்கே மறுநாள் கேட்கின்றோம், மற்ற நண்பர்களிடம் கேட்கின்றோம், ஐயா இங்கே யாரும் அப்படியெல்லாம் வரத்துக்கு கூட வாய்ப்பு கிடையாது, இது ஒரு ப்ரொடெக்டட் காட்டேஜ் ரிசார்ட்டு, இங்கே நீங்கள் கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கீங்க, எனவே இது ஏதோ ஒரு அற்புதமாக இருக்கிறது என்றால் அவர் தந்த இனிப்பும் இருக்கிறது, அந்த பாபாவின் படமும் இருக்கிறது, அங்கே விபூதியும் இருக்கிறது. என் மனைவிக்கோ கண்களிலே கண்ணீர். பாபா, நான் உன்னை தரிசனம் செய்ய வர இயலவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன், நீ இங்கே வந்து விட்டாய், உன் காட்சியை தந்து விட்டாய், உன் இருப்பை உணர்த்தி விட்டாய், இங்கும் இருக்கிறாய், எங்கும் இருக்கிறாய், சாயிசா என்று கதறி யார் வேண்டுகிறார்களோ அவர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கிறாய், வாழ்க்கையிலே விளக்கேற்றுகிறாய், உணர்ந்து கொண்டேன், சாய் குருநாதா, சத்குருநாதா என்று கண்ணீர் மல்கிறார். மல்கி கொண்டு மீண்டும் செல்கின்றோம். செல்கின்ற பாதையிலே ஏதோ ஒரு வகையிலே சென்ற வண்டி தடைபடுகிறது. அங்கே பார்த்தால் அங்கே சிரடி சாயிநாதனின் ஒரு ஆலயம் இருக்கிறது. சென்று கைகூப்பி வணங்கிவிட்டு மீண்டும் திரும்பினோம். அப்போது பாபா ஒருவர் வாழ்க்கையிலே வரணும்னு முடிவு பண்ணிட்டார்னா, உங்கள் வாழ்க்கையில் நல்ல நேரம் வரணும்னு முடிவாயிடுச்சுன்னா வந்து விடுவார். நீங்கள் தேட துவங்க தேவையில்லை, அவர் வந்து விட்டார். அதனால தான் இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு வகையிலே என்னாலே சீரடி செல்ல இயலவில்லையே, சாயீசனை காண இயலவில்லையே, சாயிநாதா என்று மனதார வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த கருணை மிகுந்த முகத்தை காண இயலவில்லையே, அந்த திருப்பாதத்தை காண இயலவில்லையே, அந்த ஆசிர்வாதம் கிடைக்காதா என்றெல்லாம் கதறி கண்டிருக்கிறீர்கள். ஆம், இதோ உங்கள் வாழ்க்கையிலும் சாயிநாதன் வந்து விட்டார். கண்ணை மூடி ஓம் ஸ்ரீ சாயிராம் என்று மனதார வேண்டுங்கள். வாழ்க்கையில் இனி எல்லாமே வெற்றிதான். சிவ சிவ.